நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வீடியோவும் அந்த மந்தில் என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிற வீடியோஸையும் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அந்த வரிசையில் இந்த மாதத்துக்கு நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பாஸில் போகிறீங்களோ அந்தந்த பாஸுக்கு டாக்குமெண்ட் வேரி ஆகும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. இல்லைனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்லேயே கூட உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் உங்களை திருப்பி அனுப்புனாங்கன்னா நீங்கள் திருப்பி உள்ளே போகிறதுக்கு 14A ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணி தான் எடுக்கணும். எந்த ஏஜென்சியோ இல்லை கம்பெனியோ உங்களை அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுத்து எடுக்க மாட்டாங்க. திருப்பி சிங்கப்பூர் போகிறதே உங்களுக்கு பிரச்சனையாகிடும். இங்கே டீபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க, அதாவது தமிழ்நாட்டிலே திருப்பி அனுப்புகிறாங்க, உங்களை அலோவ் பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டு, மினிமம் 15,000க்கு கம்மியாக நீங்கள் டிக்கெட் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அமௌண்ட் லாஸ் ஆகும். இன்னும் ஒர்க் பர்மிட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க, பாண்டு எடுத்து வச்சுருப்பாங்க, ஹவுசிங் அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஆன்போர்டிங் சென்டர் உங்களுக்கு புக் பண்ணது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா திருப்பி அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் அடுத்த ஃப்ளைட்லேயே போனாலும் கரெக்டான டயத்துக்கு அங்கே போய் ரீச் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப திருப்பி ஆன்போர்டிங் சென்டர் எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சில மாதங்கள் கூட உங்களுக்கு ஆகலாம். ஸோ இதனால் நான் சொல்ல போகிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போகலாம். இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இ பாஸ் எஸ் பாஸுக்கு பார்த்துருவோம். இ பாஸ் எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஏ வேணும். ஒரு சில பேர் ஆர்எம்ஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த வீடியோவில் ஆர்எம்ஐ கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒருத்தர் நம்மளோட டெலகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணி, அண்ணே என்கிட்ட ஆர்எம்ஐ இல்லைண்ணே, நான் ஆர்எம்ஐ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுமா, என்னை அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தயவுசெய்து ஆர்எம்ஐங்கிறது கட்டாயம் கிடையாது. இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஆனால் கட்டாயம் ஐபிஏ வேணும். வேக்சின் சர்டிஃபிகேட் பெருசாக கேட்குறது கிடையாது. அதாவது கொரோனா ஊசி போட்டிங்க பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் கொரோனா ஊசி போடலை, 2 ஊசி போடலைன்னா உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. இந்த ஒர்க் பர்மிட்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஆன்போர்டிங் சென்டரில் இருக்கையில் நீங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. மற்றபடி எல்லாருக்கும் அது கட்டாயம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர். ஸோ வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கட்டாயம் கிடையாது. கண்டிப்பாக தேவைப்படுறது ஐபிஏ, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. இது இருந்துச்சுனாவே நீங்கள் இ பாஸ் எஸ் பாஸில் போயிட முடியும். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் கூட ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே நீங்கள் ரூம் பார்க்கல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறது பெட்டரு. ஆனால் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னா கிடையாது. நீங்கள் அங்கே போயும் ரூமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எம்ஓஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் எங்கே தங்குறீங்க அப்படிங்கிறத. அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் ரூம் வாடகைக்கு எடுக்கல, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டு. இப்போ நான் இ பாஸுக்கு எஸ் பாஸுக்கு சொன்னேன்ல, அதையும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு சொல்கிற டாக்குமெண்ட்டும் வேரி ஆகும். அது என்ன வேரி ஆகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐபி கண்டிப்பாக வேணும். அடுத்ததாக பாண்டு பேப்பர் வேணும். அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது, இருந்தால் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. இதில் எது வேரி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டு பேப்பர் தான் வேரி ஆயிருக்கு. பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இது ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் கண்டிப்பாக தேவை, என்டிஎஸ் பர்மிட்டுக்குமே தேவை. இது என்டிஎஸ் பர்மிட்டில் நீங்கள் அந்த பாண்டு பேப்பர் இல்லாமல் போனீங்கன்னா ஒன்று உங்களை தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க, இல்லைனா சிங்கப்பூரில் இருக்க ஏர்போர்ட்டில் இருந்து உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க, டீபோர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட சார் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் முன்னாடியோ பாண்டு பேப்பரை கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி எப்பயுமே சாஃப்ட் காப்பியாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக பிரிண்ட் அவுட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே கேட்குறப்ப நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அதனால நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ். சொல்லி இப்போ இ பாஸ்லேயே டிஇபி பாஸ்லாம் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தாலே டீபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா இன்னுமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரிஜினல் ஐபிஏ வேணும். வேக்சின் சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது, வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. இது இருந்துச்சுன்னா போதும். எல்லாத்துலேயுமே எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படும். ஒரு சில பேர் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணல, அவசரத்தில் ஏதாவது தப்பாக போட்டிங்க அப்படின்னாலோ இல்லை அங்கே புக் பண்ண முடியலை அப்படின்னாலோ ப்ராப்ளம். அதனால் இங்கேருந்தே நீங்கள் போகையில் எஸ்ஜி அரைவல் கார்டெலாம் புக் பண்ணி சப்மிட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுறது நல்லது. ஏஜென்ட்டே கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம், சிப்யார்டு, டெஸ்ட் அடித்து போகிறவங்க, ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐபிஏ வேணும். இந்த இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணல, நான் சொல்கிற இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை மாற்றாதீங்க. ஏன் அப்படின்னா
இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து டிக்கெட் அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐபி வந்துடட்டும். அடுத்தது உடனே ஐபி வந்தோடனே ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் ஏஜென்சிகிட்ட கொடுக்காதீங்க. ஒரு 10,000மோ 20,000மோ கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஹவுசிங் அப்ரூவல் வரணும். ஹவுசிங் அப்ரூவல் வரத்துக்கு இப்போயுமே வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. அதிகபட்சம் 10 நாள்ல இருந்து 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஹவுசிங் அப்ரூவல் வரும். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே ஏஜென்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சார் நான் டிக்கெட் போடலை, நீங்கள் ஆன்போர்டிங் சென்டரை ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிக்கெட் போடுறேன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா கம்பெனியில் உன்னை டிக்கெட் போட சொல்கிறாங்க அந்த டேட்டில் அப்படின்னா, ஓகே சார் நான் டிக்கெட் போடுறேன், ஆன்போர்டிங் சென்டர் வந்து எனக்கு அந்த டேட்டில் வரல அப்படின்னா டிக்கெட்டை மாற்றி போடுற சார்ஜை நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு ஏஜென்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போடுங்க. ஆனால் கரெக்டான கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹவுசிங் அப்ரூவல் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் வந்து இந்த டேட்டில் ஓகேவா, இந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு ஆன்போர்டிங் சென்டரை புக் பண்ணிவிட்டு அந்த டேட் ஓகேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டில் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐபிஏ ஹவுசிங் அப்ரூவல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஹவுசிங் அப்ரூவலுங்கிறது ஒரு இமெயில் மாதிரி தான் வரும். அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டரும் அனுப்பிடுவாங்க. இந்த ஆன்போர்டிங் சென்டர் அனுப்பினோன்னே அடுத்தது நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு டிக்கெட்டு போட்டுடலாம். ஸோ டிக்கெட் போட்டால் கரெக்டாக அந்த ஆன்போர்டிங் சென்டர் நீங்கள் என்னைக்கு என்ட்ரி ஆகணுமோ அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போய் இறங்குற மாதிரி டிக்கெட் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆன்போர்டிங் சென்டருக்கு வந்து இறங்குற மாதிரி டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வந்திருக்கு, ஐபிஏ வந்துருச்சு, ஹவுசிங் அப்ரூவல் வந்துருச்சு, ஆன்போர்டிங் வந்துருச்சு, டிக்கெட் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் இதுக்கு தேவைப்படும் மோஸ்ட்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆன்போர்டிங் சென்டரில் இருக்கிறப்ப நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அது எவ்வளோ நாள்னு பார்த்து உங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாஸ்போர்ட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. எஸ்ஜி அரைவல் கார்டு, இதுலேயுமே வந்து பாண்டு கண்டிப்பாக வேணும். பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பாண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு மட்டும் திருப்பி அந்த ஃபார்மேட் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐபிஏ, 2வது ஹவுசிங் அப்ரூவல், 3வது ஆன்போர்டிங் சென்டர், 4வது டிக்கெட்டு, 5வது வேக்சின் சர்டிஃபிகேட்டு, 6வது பாஸ்போர்ட்டு, 7வது எஸ்ஜி அரைவல் கார்டு, 8வது டாக்குமெண்ட் பாண்டு பேப்பர். இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா. இவங்க 2 பேருக்கும் பெருசாக எந்த டாக்குமெண்ட்டும் தேவைப்படாது. விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு இருந்துச்சுன்னா போதும். ரூம் வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சிங்கப்பூர் போகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான டாக்குமெண்ட். நம்ம ஆல்ரெடி நான் சிங்கப்பூரில் தான் இருக்கேன், லீவுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னா உங்களோட ஒர்க் பர்மிட் உங்கள் கையில் இருக்கும்ல, ஸோ அது இருந்துச்சுன்னா போதும். எஸ்ஜி அரைவல் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ் டு சிங்கப்பூரா புது ஐபிஎல்ல போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. இந்த டாக்குமெண்ட்டை கட்டாயமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலும் சாஃப்ட் காப்பியோட போனீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் சிங்கப்பூர் போக முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக போயிடலாம். டாக்குமெண்ட்லாம் நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்கலையே, வேலை கிடைச்சா தானே நான் சிங்கப்பூரே போக முடியும்னு ஒரு சில பேர் கதறது எனக்கு கேட்குது. நீங்கள் தெளிவான வேலை, அதாவது ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக 1000+ 100+ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஜாப், நல்ல சேலரியில் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாப் வேகன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா www.sgtamil.com இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக போகலாம். உங்கள் அமௌண்ட் ஏமாற்ற மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டட் ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக போகிறது தான் வந்து ரொம்பவே சேஃபு. நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலுமே ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.